யூடியூப் நிறுவனத்தின் புதிய விதிமுறைகளால் அதன் மூலம் வருவாய் ஈட்டும் கிரியேட்டர்களுக்கு செக் வைக்கப்பட்டுள்ளது. பயனாளர்களின் வசதிக்காக கொண்டு வரப்பட்டுள்ள விதிமுறைகளை விரிவாக பார்க்கலாம். கூகுள் நிறுவனத்தின் வீடியோ ஸ்ட்ரீமிங் தளமான யூடியூபை உலகளவில் 200 கோடிக்கு மேலான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் ஒரு தரப்பினர் தங்களது வீடியோக்களை யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்து வருவாயும் ஈட்டி வருகின்றனர். இந்த தளத்தில் உலகின் பெரும்பாலான மொழிகளில் வீடியோக்களை பார்க்க முடியும். ஏராளமான செய்தி சேனல்களும் இதன் மூலம் பெருகி வருகின்றனர். யூடியூப் தளத்தில் கிரியேட்டர்கள் பதிவு செய்யும் வீடியோக்களுக்கு அதன் விளம்பரங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் குறிப்பிட்ட பங்கை யூடியூப் பகிர்ந்து வருகிறது. யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் மூலம் இது சாத்தியமாகும் நிலையில் அதில் புதிய அப்டேட்டை அந்நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி யூடியூப் பார்ட்னர் புரோகிராமில் யூடியூப் பயனர் ஒருவர் இணைவதற்கு சில தகுதிகள் அவசியம். 500 சப்ஸ்கிரைபர்களை பயனர் ஒருவர் பெற்றிருக்க வேண்டும். இந்த எண்ணிக்கை 1000 சப்ஸ்கிரைபர்களை கடந்ததும் விளம்பர வருவாய் ஈட்டுவதற்கான தகுதியை பெற முடியும். இதன் மூலம் தங்கள் வீடியோக்களுக்கு இடையே ஒளிபரப்பாகும் விளம்பரங்கள் மூலம் கண்டென்ட் கிரியேட்டர்கள் வருவாய் ஈட்ட முடியும். அண்மை காலமாக வீடியோக்களை பதிவிட்டு வரும் பயனர்கள் கவர்ச்சியான தலைப்பு மற்றும் கவர்ச்சியான புகைப்படங்களை வைத்து பார்வையாளர்களை வீடியோக்குள் வரவழைக்கின்றனர். ஒரு தலைப்பின் கீழ் டைட்டிலை கவர்ச்சியாக வைத்து பின்னர் உள்ளே சென்று பார்த்தால் வீடியோவில் அது பற்றி இல்லாத தகவல் அல்லது வேறு ஏதேனும் தகவல் பதிவிட்டிருந்தால் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இவ்வாறான தவறான செய்தி கொண்ட வீடியோ பார்ப்பதால் பார்வையாளர்களின் நேரம் வீணாகிறது என புகார்கள் எழுந்தன. இதனால் இனிவரும் காலங்களில் தவறான செய்தி கொண்ட வீடியோக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளை யூடியூப் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி தவறான தகவல் கொண்ட தலைப்புகள், புகைப்படங்கள் கொண்ட வீடியோக்கள் உடனடியாக நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாங்களாக முயற்சி செய்து புதிய படைப்புகளை உருவாக்கும் அசல் கிரியேட்டர்களுக்கு மட்டுமே வருமானம் வழங்கப்படும் என்றும் அவர்களின் வீடியோ மட்டுமே விளம்பரப்படுத்தப்படும் என்றும் மீண்டும் மீண்டும் பதிவேற்ற செய்யப்படும் வீடியோக்கள், ஒன்றைப் போலவே மற்றொன்றை உருவாக்கும் வீடியோக்கள், தரம் குறைந்த வீடியோக்களுக்கும் பணம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், மற்றவர்களின் வீடியோவை காப்பியடித்து சில திருத்தங்கள் மட்டுமே செய்து உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், டெம்ப்ளேட் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் போன்றவற்றுக்கு இனிமேல் யூடியூப் நிறுவனம் பணம் தராது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கும் வருகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக வாசுதேவன்.